இன்றைய நாள் இனிமையான நாளாக மாறட்டும். பிரயோஜனம் எதிர்பாராமல் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை கொண்டவங்க தான் ரிஷபராசி அன்பர்கள். நீங்கள் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைய போகுது? ஆடி மாதம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய சுப பலன்கள் என்ன, அசுப பலன்கள் என்ன, என்ன செஞ்சால் நன்மைகளை பெற முடியும், எந்த இறைவனை எப்படி வழிபட்டால் உங்களோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும், இது பற்றின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த ஆடி மாதத்தின் கிரக நிலைகள் ரிஷபராசி அன்பர்களுக்கு எந்த விஷயத்துலலாம் நல்லதாக இருக்க போகுது, எந்த விஷயத்தில் பாதிப்பு ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத விரிவாக நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாம் தினமும் பார்க்குற ராசி பலனில் இருக்கக்கூடிய 12 ராசிகளையுமே 2வது ராசியாக வருது இந்த ரிஷபம் ராசி. இந்த ராசியை நீர் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த ராசியில் பிறந்தவங்க எப்பொழுதுமே எப்படி சொல்லனா இருக்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, அவங்களையுமே சரி ரொம்பவுமே அழகாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது ஏன்னா அழகுக்கும் அழகியலுக்கும் நல்ல ஒரு சுத்தத்துக்கும் தூய்மைக்கும் அதிபதி இந்த சுக்கிர பகவான். அப்படிப்பட்ட சுக்கிரன் ரிஷபராசிக்கு அதிபதியாக வரதுனால நீங்கள் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய இடம் எல்லாமே சுத்தமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா ஆரம்பம் முடிவு முழுமையாக பிளான் போட்டு தான் செய்யக்கூடியவங்களா ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. ரிஷபராசியில் இருக்கக்கூடியவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே அப்படியே அழகாக செய்வீங்க. நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயம் கூட மற்றவங்களால கவர்ந்து இழுக்கக்கூடிய வகையில் இருக்கும். நீங்கள் ரொம்பவே கம்மியாக தான் பேசுவீங்க. அப்படி கம்மியாக பேசினாலுமே மற்றவங்க குறை கண்டுபிடிக்க முடியாத அளவில் உங்களோட பேச்சு திறமை இருக்கும். ரிஷப ராசிக்காரங்க கொஞ்சம் மற்ற ராசிக்காரங்களை விட கொஞ்சம் மாறுபட்ட குணம் நிறைய இருக்கும். அது எப்படின்னா, ஒரு விஷயத்தை எல்லோரும் பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருந்தால் உங்களுடைய கண்ணோட்டம் வேறு மாதிரி இருக்கும். அந்த விஷயத்தை நீங்கள் மற்றவங்ககிட்ட சொன்னீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எல்லோருமே ஆச்சரியப்படுவாங்க. நிறைய வித்தியாசத்தை காட்டக்கூடியவங்க தான் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நீங்கள். இந்த ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இரக்க குணம் அதிகமாக இருக்கும். ஏழை எளியவங்களை கண்டா ஓடி உதவி செய்வீங்க. உங்ககிட்ட உதவின்னு யாராவது கேட்டு வந்து நின்னா தயங்காமல் செய்யக்கூடிய இயல்பு ரிஷபராசிக்கு இருக்குது. நீங்கள் செஞ்சுட்டு இருக்க வேலையை விட்டுட்டு கூட ஓடி போய் அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு தான் அந்த வேலையவே தொடங்க ஆரம்பிப்பீங்க. எப்பொழுதுமே இந்த ரிஷபராசிக்காரங்க யாருக்கும் எந்த விதத்துலேயுமே சொல்லோ செயலோ பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பீங்க. உங்களை யாராச்சும் சின்ன அளவில் அவமானப்படுத்திட்டா கூட அந்த நபர்களை உங்களோட வாழ்க்கையிலேருந்து வெறுத்து ஒதுக்கிடுவீங்க. ஏன்னா நாம் எப்படி மரியாதை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு மரியாதையை எதிர்பார்க்கக்கூடியவங்க தான் ரிஷபராசி அன்பர்கள். நீங்கள் உங்களுக்கு அதிகமாக கோபம் வராது. ஆனால் கோபம் வந்துடுச்சுன்னா கோபப்படுத்திய நபர்களை சின்ன பின்னமாக ஆக்கிடுவீங்க. ஏண்டா இந்த ரிஷபராசிக்காரங்கிட்ட நம்ம பகச்சிக்கிட்டோம் அப்படின்னு எதிரிகளை பயந்து ஓடக்கூடிய அளவிற்கு கோபமே வரக்கூடிய ராசி தான் ரிஷபராசி. இது நீர் ராசியாக பார்க்கப்படுது அப்படின்னு சொன்னோம். இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லா விதத்துலேயுமே நன்மைகளை பெற சுக்கிர பகவானை வழிபடுங்க. அது மட்டும் இல்லாமல் சுக்கிர பகவானின் பரிபூர்ண அருளும் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி அன்னையை வழிபட்டிங்கன்னா எல்லா விதத்துலேயுமே நன்மைகளை பெற முடியும். ஏன்னா சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைஞ்ச ஒரு கடவுள் மகாலட்சுமி. நீங்கள் நினைக்கிற எல்லா நல்ல விஷயங்களுமே உடனுக்குடன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு மகாலட்சுமி அன்னைக்கு உண்டு. நீங்கள் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி அன்னையை தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த தடை தாமதம் விலகும், நன்மை உங்களோட வாழ்க்கையில் அதிகரிக்கும். உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னாலும் ஓம்கம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸில். மகாலட்சுமி அன்னையின் அருளால் ரிஷபராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்துலேயுமே நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் உங்களுக்காக மகாலட்சுமி அன்னையிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். தொடர்ந்து நாம் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் எளிய முறையில் தீர்வு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நம்பர் இருக்குது. அதே போல் ஸ்க்ரீன்லேயும் பாருங்கள் இருக்குது, ஜோதிட ஆலோசனை பெறன் இருக்கு இல்லையா, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை நீங்கள் கணிச்சிக்கலாம். இப்போ நம்ம ரிஷபராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆடி மாதத்தின் அமைப்புகள் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். அதில் முதல்ல வந்துட்டு கார்த்திகை 2, 3, 4 பாதம் கொண்ட உங்களுக்கு நினச்சதை சாதிக்கிறதுல வல்லமை பெற்றவங்க தான் நீங்கள்.
இது கார்த்திகை நட்சத்திரக்காரங்க. உங்களுக்கு பிறக்கும் ஆடி மாதம் மிகவும் ஒரு யோகமான மாதம். முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே நல்லதாக நடக்கும். எதிர்பார்த்த காரியம் கைகூடும், லாபம் அதிகரிக்கும். சுய தொழில் செய்யக்கூடியவங்களுக்குமே நன்மை உண்டாகும். பணியாளர்களால் ஆதரவு கிடைக்கும். சகோதரர்களின் ஒத்துழைப்பால் இதுவரைக்கும் இழுபறியாக இருந்த வேலை இப்பொழுது சுலபமாக நடக்கும். உங்களுக்கு இந்த மாதம் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை உருவாகும். உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும், அந்தஸ்து உயர்ந்து காணப்படும். அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய தலைமையின் ஆதரவும் தொண்டர்களின் பலமும் அதிகரிக்கும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு அதற்கான அனுமதி கிடைக்கும். அரசு வழி முயற்சிகள் ஆதாயத்தை கொடுக்கும். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை கூட வரும். உடல் பாதிப்பு விலகும். புதிய இடம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறும். ஆபரண சேர்க்கை, ஆடை சேர்க்கை இருக்குது. நல்லவங்களோட நட்பால் உங்களுக்கு தக்க சமயத்தில் தேவையான உதவி கிடைக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஆடி மாதம் மிகவும் ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக மாறப்போகுது. ஏன்னா இதுவரைக்கும் உங்களோட வேலையில் இருந்த நெருக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். தனியார் நிறுவனத்தில் பணிபுரிஞ்சிட்டு வரவங்களுக்குமே ஊதிய உயர்வு, சலுகைகள் கிடைக்கும். தொழிலில் ஆதாயம் அதிகரிக்கும். உங்கள் திறமை இப்பொழுது வெளிப்படும். குருவின் பார்வை ருணரோக அஷ்டம ஜீவன ஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுனால உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் விலகும். எதிர்ப்புகள் நீங்கும். வழக்கு வெற்றியாகும். செல்வாக்கு உயரும். எதிர்பார்த்த வரவு உங்களுக்கு இந்த ஆடி மாதம் வந்து சேரும். உங்களுடைய திறமைக்கேற்ற வேலை கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் சொல்லப்போனால் பூர்த்தியாகும். ரொம்ப நாளாக நீங்கள் நினச்சி வச்சிருந்த கனவுகளுமே நினைவாகும் வாய்ப்பை இந்த மாதம் பெற போகிறீங்க. அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயர்ந்து காணப்படும். இதுவரைக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலகிடும். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் இணக்கம் ஏற்படும். உங்களுக்கு பொன்பொருள் சேர்க்கை இருக்குது. வேலை தேடி வந்தவங்களுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா வெற்றி பெறும் யோகத்தை பெறுவீங்க. எதிர்பார்த்த வேலையுமே கிடைக்கும். அரசு வழியில் ஆதாயம் பிறக்கும். வியாபாரம், தொழிலில் முன்னேற்றம் வரும். அதன் பிறகு மிருகசீரிடம் 1, 2ஆம் பாதம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு பிறக்கும் ஆடி மாதம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதம். ஏன்னா தைரிய வீரிய காரகனான செவ்வாய் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது கேது பகவானோடு இணைகிறாரு. இதனால் உங்களுடைய உடல்நிலையில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரலாம். அதனால் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கணும். தாய் வழி உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடையே பிரச்சனை வரலாம். 5ஆம் இடத்திற்கு செல்லக்கூடிய செவ்வாய் எதிர்பாராத நெருக்கடிகளை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தினாலும் 3இல் சஞ்சரிக்கும் சூரியனும் 2இல் சஞ்சரிக்கும் குருவும் உங்களோட நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாங்க. நெருக்கடிகள் எவ்வளவு வந்தாலுமே இந்த கிரக அமைப்புகள் உங்களை பாதுகாப்பாக வச்சுருக்கும். எதிரி தொல்லை இருந்த இடம் தெரியாமல் போகும். உடல்நிலையில் பாதிப்பு விலகும். எதிர்பார்த்த முன்னேற்றம் வரும். தொழிற்சானத்தில் குருவின் பார்வை வரும் பொழுது தொழில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். லாபம் அதிகரிக்கும். பணியாளர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி விலகும். வேலைக்காக மேற்கொள்ளும் முயற்சி வெற்றி வாய்ப்பு கொடுக்கும். வெளிநாட்டு முயற்சிகளுமே சாதகமாக நடக்கும். பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். சிலருக்கு வேலை காரணமாக நீங்கள் வெளியூர் செல்லுற மாதிரி சூழ்நிலை திடீர்னு வரும். எச்சரிக்கையாக முன்னெச்சரிக்கையாக இருங்க. தம்பதிகள் ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுங்க. விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உருவாகும். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே இந்த ஆடி மாதத்தில் என்ன செஞ்சால் நன்மைகளை பெற முடியும் அப்படின்னா, ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசையில் உங்களோட முன்னோர்களுக்கு மறைக்காமல் தர்ப்பணம் செஞ்சுட்டு வாங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்பொழுதுமே ஆடி மாதம் வரும் பொழுது தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து வித குறைகளும் நீங்கும். நன்மைகள் வந்து சேரும். குடும்பத்தில் ஒரு முன்னேற்றம் வரும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்க ஆடி மாத அமாவாசையில் உங்களோட முன்னோர்களுக்கு மறக்காமல் தர்ப்பணம் செஞ்சுட்டு வாங்க. அதே போல் உங்களோட தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கணும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா தர்ப்பணமும் செய்யணும். அதே போல் ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் உங்களுடைய குலதெய்வ வழிபாடை தவறாமல் செய்யணும். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எல்லா விதத்துலேயுமே நன்மைகளை பெற முடியும். உங்களோட முன்னோர்களின் ஆசீர்வாதமும் குலதெய்வத்தின் அருளையுமே பெறக்கூடிய அமைப்பு இந்த ஆடி மாதம் கொடுக்கு. இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. ஆடி மாதத்தில் தர்ப்பணம் கொடுங்க. குலதெய்வ வழிபாட குடும்பத்தோடு செய்யுங்க. நன்மைகள் பல வழியில் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த வருடம் ஆடி மாதம் வருவதுக்குள்ளே உங்களோட வாழ்க்கையில் நிறைய முன்னேற்ற நிலையை நீங்கள் காண்பீங்க. இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாதீங்க. இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் செய்யுங்க. நன்மை பிறக்கும்.
உங்களோட குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்காக நாங்களும் உங்களோட குலதெய்வத்திடம் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். என்ன ரிஷபராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் ரிஷபராசியாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.